திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு என்னை நேர்காணல் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸ்வேதா. ஸ்வேதா பல கேள்விகள் மனதில் இருக்குது, அதை உங்கள்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வழக்கமாக யார் பேட்டி எடுக்கிறாங்களோ அவங்க தான் அறிமுகப்படுத்துவாங்க. இந்த தடவை யார் பேட்டி எடுக்க போகிறாங்களோ அவங்கள நான் அறிமுகப்படுத்துகிறேன். வணக்கம் ஸ்வேதா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். உண்மையிலே எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஏதாவது ரெகுலராக நம்ம பேசி ஆகணும்ல. பேசிடலாம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுமா. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அஜித்தை பற்றி நிறைய விமர்சனம் வந்துட்டே இருக்கு இந்த சோஷியல் மீடியாவில். சரி, ஏன்னா ஒரு பக்கம் ரேசிங் போயிட்டாரு அப்படின்றதுனால இப்போ அட் சேம் ஒரு பக்கம் ரேசிங் போயிட்டாரு, இன்னொரு பக்கம் அஜித்தோட 64வது படம் யாரு கூட அத்விக் ரவிச்சந்திரன் அவரோட பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு? வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்லை, அவருடைய பேஷன் ரேசிங்கிறது அவருடைய பேஷன். அவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு. நிறைய படங்கள் நடித்ததுக்கப்புறம் அவருடைய பேஷனை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாரு. ரொம்ப நாளாக அஜித் சாருக்கு மனசில் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா, எனக்குன்னு ஒரு ப்ரைவேட் டைம், ஒரு ப்ரைவசி டைமே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கே போனாலும் வெளியில் கூட போக முடியாது. தலைன்னு எல்லாரும் பயங்கரமாக சூழ்ந்துப்பாங்க. இப்போல்லாம் ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாரும் ஆளுக்கு வீடியோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. எல்லாம் அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவருக்கான ப்ரைவேட் டைம் இல்லை. அவர் பார்த்தாரு, இந்த ஊரில் இருந்தால் தானே நம்ம நேராக ஜம்ப் ஆயிடுவோம், வெளிநாடு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளிநாடு போய் கொஞ்ச நாள் இந்த பைக் ரேசிங் போயினார். பைக் ரேசிங் இல்லை, அது என்ன சொல்கிறது, ஒரு லாங் டிரைவ் மாதிரி. அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்னு எனக்கு தெரியாது. ரைடு, ஒரு ட்ராவல், பைக் ரைடுங்கிறது. இப்போ இந்த ஊர்லாம் அந்த லாங் ரைடு மாதிரி போவாங்க. பைக் வாங்கிப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அஜித் சார் அது ஒரு விஷயம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் சொல்கிறது இந்த கார் ரேசிங்கில் F1 நினைக்கிறேன், F1 ரேசிங் நினைக்கிறேன். அதான் தரையாக ஒட்டி இருக்கும் இல்லையா காரு, பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். அதெல்லாம் அந்த கார் ரேசிங் கார்லாம் பார்த்துருக்கேன். அது பேர்லாம் பெருசாக நமக்கு இல்லைம்மா. அந்த தரையாக ஒட்டி இருக்கும், 4 வீலும் இப்படி இருக்கும். பார்க்கல அந்த கார் பார்த்து இல்லையா? ஒரே ஒருத்தரோட உட்காந்துட்டு பிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி கார் கிட்டத்தட்ட 2011-12 நரேன் கார்த்திகேயனும் இவரும் அதை ப்ரமோட் பண்ணுறது, F1 ரேசிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணாங்க. அப்போ தான் நான் முதல்ல அஜித் சாரை சந்தித்தேன். ஸோ அப்போ சந்தித்து நிறைய விஷயங்கள் பேசினப்போ ரேசிங்கில் அவருக்கு இருக்கிற பேஷன் பற்றி நிறையா பேசினார். ஸோ அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்குறேன் அஜித் சார் நிறையா இந்த மாதிரி ரேஸ், மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேஸில் கலந்துக்கிறாரு. அது இப்போ அவருடைய பேஷன். அதனால் அதில் ஒன்றும் பெரிய தப்பாக எனக்கு தெரியல. 64வது படம் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணிடுவாங்களா? ஆமாம், என்ன இப்போ இப்போ ஜனநாயகன் படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ 20th ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அஜித் படமும் இப்போ மேக் பண்ணி இல்லை, இந்த 20th ரிலீஸ் ஆகணும் உங்களுக்கு யார் சொன்னது? ஏன்னா இன்னைய தேதியில், அதாவது February 9 தான் அது மருதணிகைக்கு போயிருக்கு. மருதணிகைக்கு போனதுக்கு மருதணிகைக்கு 20 நாள் டைம் வேணும். 20 நாள் டைம் வேணுங்கும் போது அதுவே March 3 வந்துடுது. ஸோ அவங்க இதை ஆர்கனைஸ் பண்ணி இதை ஒருவேளை 4 நாள் 5 நாளில் பண்ணலாம். ஆனால் இன்னும் யாரும் அனௌன்ஸ் பண்ணல. இன்னும் சென்சார் போர்டில் எதுவும் சொல்லவும் இல்லை. ஆமாம், எந்த அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. ஆனால் சினி வேர்ல்டுன்னு ஒரு நிறுவனம், அது யூகேல இருக்குது. அவங்க எப்படின்னா இப்போயே ப்ரீ புக்கிங் ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி Feb 20 இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது. அது யாரோ எனக்கு தெரிஞ்சு கிளப்பி விட்ருக்கான்னு நினைக்கிறேன். என்னன்னா எனக்கு அது கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இப்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சென்சார் இருக்குது. இங்கே சென்சார் வாங்கிட்டோங்கிறது பார்த்தாது, அந்தந்த நாட்டுக்கு ஒரு சென்சார் இருக்குது. அதில் மலேசியாவில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் தான் சென்சார் கொடுத்துட்டோமே ரிலீஸ் பண்ணலாமேன்னு இருக்காங்க. யூகேல என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் தான் சென்சார் கொடுத்துமே ரிலீஸ் பண்ணலாமேன்னு இருக்காங்க. அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஓகே ரிலீஸ் அப்படின்ட்டாங்க. இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எப்படி சார் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாமல் அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது, அது கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அதை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கன்ட்டாங்க. ஆனால் ரிலீஸ் நான் சென்சார் கொடுத்துட்டேன் நீ ரிலீஸ் பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, இவங்க பண்ணல, அதுக்கே ஃபைன் போட்டிருக்காங்க. ஓ, அதெல்லாம் உண்டு. நீ வருவ நான் சென்சார் கொடுப்பேன், தியேட்டர்லாம் பிளாக் பண்ண, அப்புறம் கேட்டால் இல்லை நாங்கள் அடுத்த வாரம் பண்ணிக்கலான்னு. அங்கெல்லாம் எப்படி தெரியுமா, ஃபாரினில் ஒரு இடத்த நீ புக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் எனக்கு, நான் ஆடிட்டோரியம் கான்சர்ட்ஸ்க்கு சொன்னேன். ஒரு ஹாலை புக் பண்ணுறோம்னா ஹாலை புக் பண்ணுறதுக்கு இங்கே டெபாசிட் வாங்குவாங்க. இப்போல்லாம் வாங்குறாங்க. அங்கேயும் எப்படின்னா ஃபுல் அமௌண்ட் யூ ஹேவ் டு பே. ஓகே. ஏன்னா ஆமாம், நீ அன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நாளைக்கு நடத்திக்கலாமா அப்படின்னு நினச்சிங்க. ஏன்டா உனக்காக நான் 6 மாதம் இந்த நாளை புக் பண்ணி வைப்பேன், நீ நாளைக்கு வரலான்னுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்போ இந்த இதுவே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஃபார்ம் நியூஸாக எனக்கு தெரியல. ஓகே, வரும். இங்கே இங்கேயே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பாதி பேர் பெரிய பிரச்சனைக்கு உண்டாயிட்டாங்க. ஆமாம் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு பார்த்து, சர்டிஃபிகேட்லாம் கண்ணால் பார்த்து,
அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதனால் இன்னும் கன்ஃபார்ம்டு நியூஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதனால் இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. சரி, ஓகே, கன்ஃபார்ம் நியூஸ் வரல. ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகதான் போகுது. ஸோ ரிலீஸ் ஆச்சுன்னா மேபி அஜித் படமும் அதே டைம்ல ரிலீஸ் ஆச்சுன்னா அது ரிலீஸ் ஆகும். ஜனவரி ரிலீஸ் ஆகும்போது எப்படி அஜித் படம் ரிலீஸ் ஆகும்? நான் என்ன கேட்கறேன்னா, அவருன்னு படமே ஆரம்பிக்கவே இல்லை. படமே ஆரம்பிக்கல. ஆனா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனது? ஒருத்தர் வந்து இப்போ இந்த டைம்ல ரிலீஸ் ஆகல அப்படின்ற போது அது மேபி அவர் சிஎம் ஆன பிறகுதான் ரிலீஸ் ஆவாரு. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அவங்களோட தோழர்கள், அந்த தொண்டர்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. தோழர்கள் இல்ல தொண்டர்கள். ஓகே, தொண்டர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது சப்போஸ் யாரு வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும்? நான் இப்போ ரீசன்ட் டைம்ஸ் நீ வந்து அப்பனா விஜய்க்கு எதிராக பேசுற. நான் விஜய்க்கு எதிராலாம் பேசல. ஆமாம்மா, ஏன்னா நீ இப்போ என்ன சொல்ற அப்படின்னா, இந்த படம் இப்போ ரிலீஸே ஆகாது, இது அஜித் படம் நடிச்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அப்புறம் தான் இந்த படம் வரும், ஒருவேளை இந்த 2 படமும் சேர்ந்து வந்தா எப்படிங்க? ஒரு क्वेश्चन தானே. இப்போ ரெண்டு பேர் படமும் அந்த டைம்ல வந்துச்சு அப்படின்னா அப்ப எந்த படம் ஜெயிக்கும்? எது நல்லா இருக்கோ அதான் ஜெயிக்கும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? என்ன படம் நல்லா இருக்கும், மக்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அந்த படம் ஜெயிக்கும். சரி, அதாவது ஒரு சினிமா ரசிகனா, நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனா, இது அடிக்கடி நான் பதிவு பண்ணுவேன். ஏன்டா சூப்பர் ஸ்டார் ஃபேன்னு சொல்லிகிட்டே இருக்கிற அப்படின்வாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபேன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன் தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஃபேனாக சொல்கிறேன், ஒரு படம் நல்லா இருந்தால் நாங்களே சொல்லுவோம். இப்போ கூலி வந்தப்போ நான் என்ன சொன்னேன், அது ஆகா ஓகன் பெரிய காவியம்னு சொல்லலை, பட் இட் இஸ் a ஃபீல் குட், நல்ல ஒரு ஃபேன் மூமெண்ட் ஃபிலிம் அப்படின்னு. சரி, ஓகே. அந்த மாதிரி இந்த படமும் வந்து ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கணும். ஓகே, இப்போ அஜித்தோட கடைசியா வந்த 2 படம் குட் பேட் அக்லியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விடாமுயற்சியா இருக்கட்டும், இந்த 2 படமே பெருசா அந்த அளவுக்கு ஹிட் ஆகல அப்படின்றாங்க. ஸோ அது ஹிட் ஆகல தான் அந்த அளவுக்கு. பட் இப்போ சூஸ் பண்ண எப்படி சொல்றீங்க ஹிட் ஆகலன்னு? பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ணல அப்படின்றாங்கப்பா, கலெக்ஷன் வரலன்றாங்கப்பா. இல்லம்மா, பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது எங்க ஆரம்பிச்சது? அது எப்படி உங்களுக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்? திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னாரா? தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவரா இருக்க அவரு சொன்னாரா? எல்லாருமே வந்து ஒரு பிரஸ் இன்டர்வியூல போகும்போதோ இல்ல எங்கேயாச்சும் போகும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி போடுறது தானே. அது மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்களா கலெக்ட் பண்ணிருக்கீங்க? கலெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓ சரி. அதுல வந்து சொல்றாங்க, சோ அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு, அவரால் இனிமே அதிகமா சம்பளம் கேட்க முடியாது. அப்படியெல்லாம் நீ யாரோ ஒரு 3 பேர் பேசுன இன்டர்வியூ கேட்டுட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. நான் என்ன கேக்குறேன்னா, அந்த 2 படங்களும் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஹிட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த படத்தோட கதை வந்து விடாமுயற்சி சுமாரா தான் போச்சு, ஒத்துக்கிறேன். அது அஜித் சாருக்குமே தெரியும். அடுத்ததா வந்து ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி இருக்கு இல்லையா, குட் பேட் அக்லி வந்து ஆவரேஜ் ஃபிலிம், அது கொஞ்சம் நல்லா தான் போச்சு. ஏன்னா அது ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபிலிம், அது 3 நாள் 4 நாள் கலெக்ஷன் தான். அது போட்ட காசு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி பெரிய லாபங்கள் வந்திருக்காது, அது வேணா சொல்லலாம். இப்போ அதுதானங்க நானும் சொன்னேன். ஸோ அந்த டைம்ல இருக்கும்போது இப்போ அவர் என்ன மாதிரி கதையை இப்போ சூஸ் பண்ணுவார்? இப்போ 2மே வந்து லைட்டாக கொஞ்சம் அடி வாங்கிருச்சுன்ற போது என்ன மாதிரி ஸ்டோரி ஒருவேளை வந்து ஒரு ஃபேமிலி ஜானர்லாம் இருக்கலாமா, இல்லை ஆக்ஷன் ஜானர்ல இருக்கலாமா, இல்லை டோட்டலாக வந்து ஃபர்ஸ்ட் அஜித் வந்து அந்த ரோமியோ காதல் அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்? உனக்கே இது மனசாட்சி இருக்காமா? அதாவது என்னன்னா, அவரே சொல்றாரு எனக்கு வயசாயிடுச்சு, தலைமுடியெல்லாம் நரைச்சிருச்சு அப்படிங்கிறாரு. ஒருவேளை இது ஆரம்ப காலத்துல வந்த மாதிரி வாலி, அதுக்கப்புறம் வந்து இந்த ரம்பாவோட ஒரு படம் வந்து அந்த ஃபேஸ் அந்த டைம்ல வந்த மூவிஸ்லாம் நம்ம மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அதெல்லாம் கரெக்ட் தான். இருந்தாலும் இப்போ அந்த மாதிரி படம் பண்ண மாட்டாங்க. தெரியலமா, இப்போ வந்து ஆக்சுவலா அஜித் சாருடைய ட்ரெண்டு இல்லை அவருக்கான கதை டேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. நல்ல கதையாக இருந்து நல்ல டேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா பக்காவாக ஒர்க் பண்ணலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இப்போ குட் பேட் அக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் ஃபிலிம் தான். அது நல்லா தான் பண்ணியிருந்தாப்புல. எல்லா இடத்துலையும் எனக்கு எல்லா சீனுமே எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, அதை ஃபேன் பாயாக பிடிச்சிருந்தது. அதான் சொல்லலை, நான் எது எடுத்தாலுமே இந்த இது சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோயிலில் சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஏரியாவில் அந்த சாப்பாடு போடும்போது அன்னைக்கு சுட சாப்பாடு போட்டப்போ நல்லா தான் இருந்தது. அதில் எனக்கு தெரிஞ்ச கருவேப்பிலை கொத்தமல்லி போடாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இருந்தாலும் அந்த டேஸ்ட் இருந்திருக்கான். அது ஏன் சார் அந்த மாதிரி ஒரு சரவணபவன் டேஸ்ட்டில் வரல, ஒரு சங்கீதா டேஸ்ட்டில் வரலன்னு அப்போ கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலையுமே அதை கேட்க முடியாது. ஏன் நல்லா இருந்தது, பசிக்கு சாப்பாடு, அப்படி வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட் குட் பேட் அக்லி. அதில் டவுட்டே கிடையாது. நான்லாம் அஜித் நம்ம நல்லாவே ரசிப்போம். நான்லாம் பார்த்தோன்னா செம்மையாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சுருந்தோம். ஸோ அந்த ஃபீல் இருந்தது. ஃபிலிம் ப்ரொடியூசர் கேஆர் ஸோ அவரும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்த மாதிரி குட் பேட் அக்லி இந்த படத்தினால வந்து கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அந்த ஒரு ஃபிலிம் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து 40 கோடி ரூபாய் வந்து நஷ்டமாச்சு. இது பெருசாக வெளியில் தெரியாது, ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எதுக்கு எல்லாரும் அஜித் பின்னாடி ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறார். சரி, இப்போ யாரை வச்சு இருக்கணுமா?
அது எந்த கதை யாருக்கு வந்து சூட்டபிளா இருக்கோ அவங்கள வச்சு இல்லைம்மா இது எல்லாமே இப்போதான் அந்த மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா இவங்களை வச்சா ஃபெயிலியர், இவங்களை வச்சு ஏன் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் பின்னாடி ஓடுறது அப்படிலாம். See, there are plus and minuses in the business. ஒரு பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்க தான் செய்யும். பல ப்ரொடியூசர்கள் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கும்போது ஒரு சில லாஸ் இருந்திருக்கு. அடுத்த படத்தில் அதை காம்பன்சேட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் சார், அதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மாறி மாறி நடந்துட்டு இருக்கோம். இதை இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா இதெல்லாம் பேசுறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ பெரிய இஷ்யூ, ரொம்ப அக்ரிவேட் ஆயிருது. அக்ரிவே இல்லை, அது பெருசா பேசுறாங்க. 40 கோடி ரூபா லாஸ் அப்படின்னு. 40 கோடிங்கிறது ஒண்ணுமே இல்லை, 2 படம் எடுக்கிற காசு தான். அது இன்னைக்கு ஒரு படமே 20 கோடி ரூபா எடுக்குது, 15 கோடி ரூபா மினிமம் பட்ஜெட். எங்களதெல்லாம் சின்ன பட்ஜெட் ஃபிலிம் சார். சார் ஒரு பட்ஜெட் ஃபிலிம், பட்ஜெட்னா எவ்வளோ சார்? இல்லை சார் ஒரு 8 கோடியில் எடுக்கிறோம். அப்படி எப்படி 8 கோடியே பட்ஜெட் ஃபிலிம் இன்னைக்கு என்ன? ரெண்டாவது என்னன்னா, நம்மளுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதை பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சவங்கல்ல, அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியும். இந்த புதுசாக வராங்க இல்லையா ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் வந்து ஐயோ போச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா. மணியோடைய ரொட்டேஷன் என்ன, பிஸ்னஸ் என்ன, தமிழ் சினிமாவில் எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கிறத பல ப்ரொடியூசர்ஸ் நல்லா அதில் ஸ்டடி பண்ணவங்க, அதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எங்கே என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வச்சு தான் ரேசிங் போயிட்டு இருக்காரு. இப்போ அதனால நிறைய ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸ்லாம் அவர் விசிட் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், விசிட் பண்ண வந்துட்டு அதில் நயன்தாரா வந்தாக, யாரு வெங்கட் பிரபு வந்தாங்க, வெங்கட் பிரபு வந்தாக, சிவகார்த்திகேயன் இப்ப ரீசெண்டா போயிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறது ஒரு இன்டர்வியூல தலையை காமிச்சிட்டு போலாமா? தலையை பாக்குறதுக்காக போறேன். தலையை பார்க்க போயிருக்காங்க. ஐயோ தலை, உங்களை தலைன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஆனா இருந்தாலும் நாங்க தலைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா தலைன்னு சொல்றதுல தான் எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. என்ன தலை? ரைட் தலை. ஓகே, இப்போ அந்த ஒரு இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த மாதிரி ஒரு தீம்ல வந்து எடுத்தா நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து கண்டிப்பா நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, அது அவரோட பேஷனேட்டை வந்து காமிக்குதோ? ஷுவரா. இப்போ ரீசெண்டா அந்த ஒரு படம் வந்தது, ஐ திங்க் பிராட் பிட் நடிச்சதுன்னு நினைக்கிறேன். F1 ஒரு படம் வந்தது. அந்த படம் இப்போ ரீசெண்டாக வந்தது, பயங்கரமா போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து ஆக்சுவலா ரீமேக் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ரேசிங் படத்தை வந்து அஜித் சார் நடிச்சார்னா உண்மையிலேயே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது ஒரு பேஷன், அவருடைய பேஷன், அவர் ஆசைப்பட்ட ஒரு விளையாட்டு. அதை வந்து நடிக்கும் போது அவரே இன்புட் கொடுக்கலாம், இப்படி கதை இருக்கலாம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதை பற்றி அவருக்கு நிறைய தெரியும். இப்போ நடிக்க போறாருன்னு சொல்கிறேன் பற்றி, அஜித்தோட 64 மேபி இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமோ? கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாருமே பார்ப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி ஆங்கில படங்களுக்கு இணையான்னு சொல்லுவோம்ல, ஆங்கில படங்களுக்கு இணையான ஒரு படமாக இருக்கும். நம்ம ஊரில் அப்படி ஒரு ஸ்டார் வர்றாருங்கிறதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரிஸ்கியான சில விஷயங்களை சில பேர் வந்து ஹாலிவுட்டில் இப்போ ஜாக்கி சான் பண்ணார், ஜாக்கி சான்லாம் ஒரிஜினல் ஃபைட் தான் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அஜித்தும் பண்ணி நடிப்பார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். அதில் வந்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஆமாம், காமன் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ்னு கூட இல்லை, காமனாக எல்லாரும் பார்க்குறவங்களுக்கே அது ஒரு மாதிரி பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த அது ஒரு ஃபிலிமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சங்கர் சாரும் அஜித்தும் சேர்ந்த மாதிரி வந்து படம் வரப்போகுது, பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குன்றாங்க. வேல்பாரி படத்துக்காக வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் வந்து அதில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு பக்கம் வந்து இந்த அஜித்தோட 64 படம், இந்த படத்துக்கு அப்புறமும் வந்து அஜித்தும் சங்கரும் இணைந்து படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்த ஒரு சம்பவம். நிறைய பேர் தெரியுமான்னு தெரில. கண்டுகொண்டேன் படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் வந்து ஒரு 4 பேர் ஸ்டார் காஸ்டிங். தபு, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய், மம்முட்டி, அஜித், 4 பேர் வந்து ஸ்டார் காஸ்டிங். அந்த படம் வந்து ராஜீவ் மேனன் சாரோட டைரக்ஷன். அந்த படம் பண்ணி முடிச்சோடனே வந்து ஒரு பெரிய டாக் இருந்தது. ஆனால் அஜித் சார் வந்து அப்போ ரொம்ப லட்டு மாதிரி இருப்பாப்புல, சரியா? பயங்கர ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சாமிங் மேன்லி லுக்கு அந்த படமே. அந்த லைட்டாக ஒரு தாடி அடிச்சுட்டு நல்லா கருகுன்ற முடி, அப்படி அந்த சந்தன தென்றல் பாட்டில் வரும்போது ஆம்பளையே பார்த்து சைட் அடிக்கிற காலம் அது. அந்த மாதிரி ஒரு அட்டையரில் அவர் இருந்தாருன்னு ஒரு ஃபிசிக்கலில். அப்போது என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து பேசினாங்க. அப்போது எனக்கு தெரிந்த ஒரு இது என்னென்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, சங்கர் சாரும் அஜித்தும். அண்ட் மேபி அப்போ அந்த ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகலான்னு அப்போவே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரோபோ படம்
ஃபர்ஸ்ட் வந்து அஜித் சாரை வச்சு எடுக்கிறதா இருந்தது. ஓகே. அதாவது கமல் சாரை வச்சு எடுக்கிறதா இருந்தது, அப்புறம் அஜித் சாரை வச்சு எடுக்கிறதா, அப்புறம் தான் ரஜினி சாருக்கு வந்தது. அது ஏதோ ஒரு ஆர்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் அஜித் அப்புறம் கமல் அப்புறம் ரஜினியா என்னென்ன தெரியல. இல்லை ஃபர்ஸ்ட் கமல் சாரை, அதுக்கப்புறம் அஜித் சாரை வச்சு எடுக்கிறேன். இந்தியன் முடிஞ்சோன்னா கமல் சாரை வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடினா அஜித் சாரை வச்சு கேட்டிருக்காங்க. அஜித் சாரை வச்சு கேட்டதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேப் விட்டோன்னா ரோபோ வந்து ரஜினி சார் பண்றாரு. இது எவ்வளோ தூரம் கன்ஃபார்ம்டு அப்படின்னா, விவேக் ஒரு படத்தில் ஒரு காமெடியிலே சொல்லுவார், அவனை எல்லாரும் ரோபோன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னுவாரு. என்ன அது அந்த மாதிரி வந்து அதை வந்து சொல்லியிருக்கார் ஒரு பப்ளிசிட்டி அது மாதிரி. ஸோ அது வந்து ஆல்ரெடி இவங்க காம்பினேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது, அதனால் பண்ணாங்க. பிரம்மாண்டம் அஜித் சாருடைய படம், சங்கர் சாருடைய படம் அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டம். ஸோ அந்த பிரம்மாண்ட இயக்குனர் அவருக்கான ஒரு மேக்கிங் இதெல்லாம் வைக்கும்போது அஜித்தை வச்சு ஒரு ஸ்டைலிஷான படம் பண்ணலாம். இது ரொம்ப நாளாக நானும் எதிர்பார்த்த ஒன்று தான். ஒரு பயங்கர ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம், ஒரு கிளாஸான ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற அந்த கார் ரேஸ் படம் மைட் பி சங்கர் சாரே வந்து அதை ஒரு முயற்சி எடுத்து பண்ணாருன்னா வேற லெவலில் இருக்கும். பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக வேற ஒரு ட்ரீட்டாக இருக்கும். சரி, அவங்களுடைய சங்கர் சாருடைய ப்ரொடக்ஷன், சங்கர் சாருடைய மேக்கிங்லாம் எப்படின்னா, இப்போ இந்தியன் படம் வந்து சரியா போகலன்னு எல்லாரும் ஒரே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு அழகாக அதை செதுக்குவார்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அது ஒரு கதை தான் ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிருக்கு இந்த 2 படத்துலையும். ஃபிலிம் மேக்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேக்கிங் ரொம்ப அழகாக பண்ணுவார். அது சங்கர் சாருக்கு வந்து கை வந்த கலை. ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப டிசிப்ளின்டு ஃபிலிம் மேக்கிங். அவருடைய செட்டில் பக்காவாக பண்ணுவார். டிசிப்ளின் ஃபிலிம் மேக்கிங். அதில் நடந்த விபத்தெல்லாம் வந்து எதிர்ச்சியாக நடந்தது தான். அந்த ஒரு விபத்து நடந்து போச்சு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் வந்து ஏதோ தெரியாதனமாக நடந்த ஒரு விஷயம் அது. மற்றபடி இஸ் எ வெரி டிசிப்ளின்டு ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுன்னா, தமிழ் சினிமாவில் வந்து டேரக்டர்ஸ் ஒரு செட்டுக்கு உள்ளே வரும்போது எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார், இந்த மாதிரி நிறைய பேரை நான் சொல்லுவேன், சங்கர் சார், இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. அந்த டைம்லேருந்து வந்து அந்த ஒரு இது நீங்கள் ரவிக்குமார் சாரோடைய செட்டு ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக டக்கின் பண்ணி பேண்ட்லாம் போட்டு ஃபுல் ஸ்லீவ் போட்டு பக்கா வந்து நிற்பார். சங்கர் சார் அதே மாதிரில ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார், வெரி ப்ரொஃபஷனல். இது காரணம் என்னென்னா, இவங்களுக்கு முன்னாடி இருந்த சில கேமராமேன்ஸ் டேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி வந்தோம் அப்படி காலைல எஸ் ப்ளீஸ் இஸ் டேரக்டர்ஸ் கமிங். சாதாரணம் கிடையாது. சினிமா ப்ரொஃபஷனுங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி ப்ரொஃபஷனல் ஒர்க். ஒரு சில கேமராமேன்ஸ் தான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க. அது யார் எனக்கு பேர் மறந்துட்டேன். அவங்களாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாங்க, அழுக்காக நீட்டாக இருக்கணும். அது பார்த்தா இது சார் தான் சார் கேமராமேன் அப்படி. அந்த மாதிரி சங்கர் சாரோட ப்ரொடக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அவருடைய டைரக்ஷன், அவர் செட்டுக்கு வர்றது இதெல்லாம் நானே 2-3 தடவை பார்த்துருக்கேன், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது. அது மாதிரி அஜித் சாரோட காம்பினேஷனில் ஒரு படம் ஒர்க் பண்ணார்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டடான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அதான் சொல்லல, 1-2 ஏதாவது மிஸ் ஆனோன்னா உடனே நம்ம ஆளுங்கள்லாம் இப்போ வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றுவாங்க. அதில் பெரிய எனக்கு உடன்பாடே கிடையாது. மைட் பி அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் நல்ல கதை திரைக்கதையெல்லாம் டிசைன் பண்ணி படம் பண்ணுவாங்க, நல்லா வரலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 4-5 மூவி சொல்வேன், இதுவா அதுவான்னு கேட்பேன். என்னது இதுவா அதுவானா? அஜித்தோட படங்கள் தான். இந்த படத்துல ஏதாவது ஒரு எனக்கு அதுல எது டக்குன்னு இந்த 2 படத்துல எது உங்களுக்கு நல்லா இருக்கும்? ஓகே ஓகேயா? மங்காத்தாவா பில்லாவா? மங்காத்தா. சிட்டிசனா விடாமுயற்சியா? சிட்டிசன். துணிவா விவேகமா? துணிவு. விவேகமா என்னை அறிந்தாளா? என்னை அறிந்தாள். என்னங்க டக்கு டக்குன்னு சொல்றீங்க? ஆமாம், என்னை அறிந்தாள் வந்து கௌதம் வாசுதேவன் படம். அவர் வந்து அவருடைய ஒரு டாட்டர், ஒரு கேரக்டரு, அதை வச்சுட்டு ஒரு ட்ராவல் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த கதை எனக்கு பிடிக்கும். மேபி இது ரிப்பீட்டட் ஸ்டோரியாக இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த அவர் நடிச்சிருந்த விதம், அவர் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். துணிவு எனக்கு வந்து தியேட்டரில் நான் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண படம். ஒரு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு மாதிரி ஒரு லைட் ப்ரௌனில் ஒரு கிளாஸு, ஒரு கார்கோ பேண்ட்டு, ஒரு கையில் ஒரு துப்பாக்கி, படம் ஃபுல்லாக ஒரே கெட்டப்பு, ஒரு பேங்க்கில் நடக்கிற ராபர். இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு ஹீரோ அதை ஹோல்டு பண்ணணும். ஹீரோயின் கிடையாது, டூயட் கிடையாது இல்லையா, அது ஹோல்டு பண்ணணும். யூ கெனாட். நான் அஜித் சாரை ஏன் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது அப்படின்னா, இந்த இன்னைக்கு தோத்து போயிட்டார் சார், அவ்வளோதான் சார். யூ கெனாட் அண்டர் எஸ்டிமேட் அஜித், பிகாஸ் ஒருத்தர் ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. கரெக்ட். அவர் அப்படியே எனக்கு அப்படியே துணிவு பார்க்கும்போது இங்கிலீஷ் படம் பார்க்கணும், ஏன்னா ஆள் வேற அந்த ஒயிட் தாடி, அந்த கண்ணாடி, அது மாதிரி தான். சி வாட் எவர் இட் இஸ். ஆனால் என்னன்னா அது பார்க்குறப்ப அப்படி நல்ல ஒரு பிக்சர், அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இன்னொரு படம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க மங்காத்தா சொன்னீங்க இல்லையா, மங்காத்தாவும் அதே மாதிரி தான். மங்காத்தா வந்து எனக்கு அந்த டைமில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வராரு.
சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த டைம் தான் இன்டர்வியூ வந்தார். அந்த டைம் தான் நான் அஜித் சாரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணிட்டு அப்போ வந்து பேசுகிறாரு. அப்போ மங்காத்தா வரப்போகுது, மங்காத்தா ஷூட்டில் இருக்குது. ஸோ அந்த ஷூட் டைமில் வந்து பேசுகிறாரு. படத்தை பற்றி கிடையாது, ஆனால் படத்தை பற்றி பேசல. அப்போ தான் விஜய் ஒரே ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய்க்கு வந்து ஒரு வாட்சை ஏதோ கொடுத்தாரு. அஜித் வந்து வாட்ச் தான். அவர் நடுவில் பிரேம்ஜி வந்து அந்த ஃபோட்டோ பயங்கர வைரல். இவங்க 2 பேரும் ஒன்றா சந்திச்சிட்டாங்க. விஜய் வந்து அப்போது வேலாயுதம் படம் பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த டைம் அதுதான். பட் அஜித்தோட மங்காத்தாங்கிறது இட்ஸ் அ வெரி கிளாஸ் ஃபிலிம். அதில் எனக்கு இன்னும் எல்லாரும் ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அந்த ஒயிட் சூட் ஒன்று போட்டுக்கிட்டு பிளாக் கிளாஸ் போட்டு வருவார். பா, அது வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. நடுவில் இன்னொரு படம் நீ சொல்ல விட்ட, அது மிஸ் பண்ணது வீரம். அதேதான் வீரம். ஆமாம், அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். வீரம் வந்து ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த கல்ட் ஃபிலிம். அது கல்ட் ஃபிலிம்னா என்னென்னா, அது எப்படி நான் கல்ட்டுன்னு சொல்கிறதுனா, பழைய கதை. சிவாஜி சார் நடித்த ஒரு படம், முரட்டுக்காலையில் ரஜினி சார் பண்ணது, 4 அண்ணன் தம்பிங்க, ஒரே ஒரு அண்ணன் தான் மூத்தவர், தம்பிங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதில் வேற ஒரு ஜானர். தம்பிங்கெல்லாம் அதுவும் கல்யாணம் முடிச்சுட்டு அண்ணன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார், அதுதான் வீரம். அதில் வந்து அண்ணன் கல்யாணம் பண்ண, முரட்டுக்காலையில் வந்து அண்ணன் கல்யாணம் பண்ணுறதுக்காக தம்பிங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. தம்பிங்கெல்லாம் கல்யாணம் ஆகாது, அவங்களுக்குலாம் ஹீரோயின் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸு. பட்டிக்காடா பட்டினமாக வந்து சிவாஜி சார் நடித்தார். அதுவும் அதே மாதிரி 4 அண்ணன் தம்பிங்க இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டிக்காடா பட்டணமா இல்லை, பட்டிக்காடா பட்டணமாவா இது என்னன்னு தெரில. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போகிற செலகன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுவும் இதே மாதிரி 4 அண்ணன் தம்பிங்க அது மாதிரி இருக்கும். படம் பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, மறந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஜானலில் உள்ளதில் வந்து வீரமில் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, பேண்ட் சட்டை உடனே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த இன்ட்ரொடக்ஷன்னா, ஒரு ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ணலாம். இந்த படத்தில் 18 வாட்டி இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அந்த தம்பிங்கடா அண்ணங்கடா வர அதான் என்னன்னா, என்னடா ஓடினீங்க இப்போ நின்றுட்டீங்க அப்படின்னா, பின்னால் பாரு அப்படின்னா அப்படி சைடில் அப்படின்னா ரத கஜ பாட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வருவார்ல. அப்போது அந்த எனக்கு அதை நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் தேட்டரில் பார்க்குறப்போ அந்த படத்துக்கு வந்து வேஷ்டி சட்டை தான் கட்டிட்டு வந்தாங்க. தேட்டரில் ரசிகர்களே வேஸ்ட் சைட்டில் தான் வந்தாங்க. எல்லாம் சமம். நான் அப்படியே உட்காந்து சங்கம் தேட்டரில் பார்க்குறேன். அப்படியே பார்த்துட்டு பார்க்கும்போது இன்டர்வல் பிளாக்கு, பிளாக் பேக்ரவுண்டில் அஜித் வந்து இப்படி திரும்பி பார்ப்பார். இடைவேளை அப்படின்னு போடுவாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு சீன் நினைக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போது இந்த ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அமிதாப் பச்சன் சார், ரஜினி சார், அதுக்கப்புறம் நான் அஜித் சாரை பார்த்தேன். சரி, நான் உடனே வந்து விஜய் சாரை சொல்லியானு யாரும் கேட்காதீங்க. விஜய் சாருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது, ஆனால் இது வேற ஒரு மாஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் ஒருத்தர் வந்து மேக்கப்பே போடாமல் ரொம்ப டை போடணும், ஒரு ஆர்டிஸ்ட்னா எப்படி இருக்கணுங்கிறத எல்லாத்தையும் பிரேக் பண்ணது வந்து நேச்சுரல் லுக்கில் அதை பண்ணதை வந்து அஜித் சார். அதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம் வீரம். வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த படத்தை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னடா இது ஏதோ ஒரு படம் மிஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான். அது மங்காத்தா, இதுவும் சொன்னீங்க, அது என்னது, இன்னும் 2 படம் என்ன சொன்னீங்க, எண்ணெய் இருந்தால் சொன்னீங்க. அப்புறம் கடைசியாக கேட்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, வலிமையா தீனாவா? தீனா வேற. தீனா வந்து அதான் ஆரம்பம், இந்த ஆக்ஷன் படங்களுக்கு ஆரம்பம். அதுதான், அந்த உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் வரும்போது நான் வந்து படம் பார்த்து அப்போ வெளில வந்து சொன்னேன். அதான் சொன்னேன், யாருக்கு எங்கே கரெக்டாக எந்த சீனை எடுத்து வைக்கணும்னு. இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா சீன் வந்து காப்பி பண்ணுவாங்க. இப்போவும் நடக்குது, அதில் தப்பு இல்லை. ஆனால் எங்கே யாருக்காக வைக்கிறோம், அந்த ஸ்க்ரீன் பிளே எங்கே ஹோல்ட் ஆகுது, அது எப்படி அமையுதுங்கிறதான் கரெக்ட் பண்ணுறாங்கன்றது. ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் முதல்ல ஒரு மிருகத்தை காமிக்க போகிறார். இந்த மிருகத்தை காமிக்கிறப்ப எப்படி காமிப்பாருன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கனெக்ட். அது பல பேருக்கு அப்போ புரியல. நான் அதை பார்த்தப்ப நான் அதை யோசித்தேன். ஒரு டைரக்டரு ஒரு புது கிரியேச்சரை காமிக்கிறார், டைனாசர்னு ஒன்று காமிக்கிறார். அந்த டைனாசரை ஃபஸ்ட் டைம் காமிக்கிறது, ஃபஸ்ட்டு ஷாட்டு காமிக்கணும் அந்த டைனாசர். அதோடைய பயம், அது வரைக்கும் சவுண்டை காமிப்பாங்க, வருதுன்னுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதை முகத்தை காமிக்கணும், அது எப்படி இருக்குன்னு. கண்ணை தான் காமிப்பார். அந்த கார் கண்ணாடி இப்படி உடஞ்சிருக்கும், அந்த கண்ணு வந்து இப்படி பார்க்கும். பக்கா சீன் சார் இது, பக்கா. ஓகேவா?
அப்படியே அந்த கண்ணடா இவ்வளோ பெரிய கண்ணு அப்படின்னு மூச்சு விட்டது தான் ஜுராசிக் பார்க்கில். அதுக்கப்புறம் கனெக்ட் ஆனது தான். இந்த செகண்ட் வரைக்கும் எல்லாரும் டைனாசர்லாம் தேட்டர் போடுவாங்க. அது பொய்ன்னு தெரிஞ்சாலுமே அதான் சினிமா. அது இப்போ இல்லைன்னு தெரிஞ்சாலுமே அதான் சினிமா. அது மாதிரி அந்த சீனை தமிழ் சினிமாவில் தீனா படத்தில் அஜித் சார் பெசன்னரில் ஒருத்தர் சாட்சி சொல்ல போகிறான். ஒருத்தன் வருவான். அந்த சாட்சி அண்ணனுக்கு எதிராக சாட்சியை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிறுத்தி லாக் பண்ணி அடிக்கிற சீனு கரெக்டாக ஒரு ஜிப்சி ஒன்று அடிச்சுட்டு அந்த கிளாஸ் உடையும். அஜித்தோட கண்ணு மட்டும் அடிச்சு காமிப்பாங்க. நான் சொன்னேன் முருகதாஸ் சார் ஓகே அந்த ஷாட் அந்த படத்துலேருந்து எடுத்தது தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு அப்படியே சிலுத்துச்சு. அதாவது என்னன்னா டைனாசர்கிட்ட அந்த கண்ணோட கனெக்ட் காமிக்கிற மாதிரி ஒருத்தன் எவ்வளவு ஆக்ரோஷமான பயங்கரமான ஆங்கிரி யங்மேன் அப்படிங்கிறது எங்கே தெரியும்னா கண்ணில் தான் தெரியும். எல்லாரோட எமோஷன்ஸுமே விஜயகாந்த் சார் ஒரு ஆங்கிரி யங்மேனா மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆனது கண்ணு காமிக்கும் போது தான். ஓகேவா? அந்த ஆங்கிரி யங்மேன் கான்செப்டை அப்படி காமிக்கிறப்போ அப்படி அஜித் அப்படி காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கிறப்போ அந்த கண்ணு அப்படி காமிப்பாங்க. காமிச்சிட்டு அப்படி அடி டமாட்டமின்னு ஃபைட் அடிச்சுட்டு அடி சொன்ன உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும் அப்படின்னு அப்படியே நின்றுச்சு. அப்போ அந்த படம் அப்படியே உள்ளே போயிடுச்சு. எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஓகே அஜித் பெரிய ரவுடி, அந்த ரவுடி கேரக்டர் பண்ணுறாங்க. அது மாதிரி விஜய்க்கும் பல படங்கள் ஃபைட் பண்ணியிருக்காப்புல. அந்த படம்லாம் எனக்கு பார்க்கும்போது சாதாரணமாக தான் இருந்தது. பத்ரி அதுன்னு நிறையா படம் பண்ணியிருக்காரு. திருமலைன்னு ஒரு படம் வந்தது. திருமலை படத்தில் எக்ஸாக்டாக அந்த ஷாட்டை இப்பவும் நான் சொல்லுவேன். கோயிலில் வச்சு விஜயை கடத்துவாங்க. இப்படி சொடக்கு போட்டுக்கிட்டே கடத்துவாங்க. அப்போ இந்த கண்ணை அப்படி பார்த்துட்டு திருப்புவாப்புல. ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஐக்கு க்ளோஸ்அப் வச்சதே அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எல்லாரையுமே அப்படி அந்த டைம்ல எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிருச்சா? அப்போதான் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் பண்றது வேற, ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது வேற. இவர் வந்தாலே டெரர் அப்படின்னு அது வேற. நிறைய படத்துல பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் திருமலையில தான் அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த அஜித் சாரோடைய இந்த இன்ட்ரொடக்ஷனு அதெல்லாம் தீனாலாம் மறக்கவே முடியாத படம். அது தியேட்டர் உள்ள என்ட்ரானே அந்த காதல் வெப்சைட் ஒன்று அப்படின்னு அந்த பாட்டு ஸ்க்ரீனில் இப்படி ஓடிட்டு இருக்கு. நாங்கள்லாம் ஃப்ரண்ட்ல இப்படி போயிட்டே பார்க்குறோம். சீட்டை தேடுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல இப்படியே பார்த்துட்டே இப்படி போகிறோம். அப்படி போகும்போது அந்த பாட்டோட அந்த பாட்டு வர்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நான் அவ்வளோ லேட்டாக போயிருக்கேன் படத்துக்கு. ஏன்னா டிக்கெட் இல்லை, அவ்வளோ கூட்டம், படம் போட்டாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ போகிறோம். அந்த பாட்டிலேருந்து செகண்ட் டைம் அதுக்காக போய் படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்போ தான் நான் இன்ட்ரோடக்ஷனே பார்க்குறேன். அதாவது ஈவினிங் ஷோ பார்த்துட்டு திருப்பி நைட் ஷோ பார்க்குறோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அப்போ தான் நான் பார்க்குறேன் அஜித் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. புரியுதா? அப்போது அவ்வளோ க்ரேஸான பார்த்தோம்னா எல்லார் படமுமே விஜய் படமும் அப்படி தான் பார்த்துருக்கோம். விஜய் படம்லாம் நிறைய படம் அந்த ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்னாலே விஜய் படம் தான். ஓகே ஃபைன், செம்ம லவ் ஸ்டோரி செம்மையாக இருக்கும் அப்படின்னு. குஷி பார்க்குறப்போ சரி, காதலுக்கு மரியாதை பார்க்குறப்போ சரி, குஷியெல்லாம் நான் பார்க்கும்போது என் ஃப்ரெண்டெல்லாம் கிண்டல் பண்ணிருக்கான். என் ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுவான், சி வாய முடி அப்படின்னா. அதாவது என்னென்னா லவ்டா வேற, அவங்க லவ் பண்ண போகிறாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்போம். அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால தான் சொன்னேன் விஜய் இஸ் நைஸ் ஆக்டரு. பாலிடிக்ஸில் என்ட்ராகும் போது சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. அதுதானே தவிர இப்போ இருக்கிற ரசிகருடன் நான் அடித்து சொல்லுவேன், என்னை விடலாம் நீங்கள் விஜய் ரசிச்சிருக்க முடியாது. அதில் டவுட்டே கிடையாது. அதனால் நாங்கள் அதில் பி வெரி ப்ரௌட். எப்படின்னா அஜித் சாரை நாங்கள் ரசித்த விதமும் மரியாதை கொடுத்த விதமும், விஜய் சார் ரசித்த விதமும் மரியாதை கொடுத்த விதமும் நாங்கள் கொடுத்த மாதிரிலாம் நீங்கள் யாருமே கொடுத்ததில்லை, கொடுக்க போகிறதும் இல்லை, உங்களுக்கு தெரிய போகிறதும் இல்லை. அதை நாங்கள் தான் ஃபீல் பண்ணுவோம். அதனால் அது எங்களுக்கு தான் அந்த இது சொல்லுவாங்களே, அப்போ அடி நான் தான் வாங்கியிருக்கேன், கப்பு எனக்கு தான் அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி அது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது தான் நடக்குதானே. வேற என்ன அஜித் பற்றி என்ன உங்களுக்கு? அதாவது இதுவரை நமது நேர்காணலில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கும் அதை பகிர்ந்துக்கிட்டதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அஜித் சாரை பற்றி பகிர்ந்துக்கிட்டதில் அந்த தீனா படத்தை பற்றி சொன்னதில் பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி ஸ்வேதா. இது போன்ற ஒரு நேர்காணலில் உங்களை சந்திச்சு யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேர்காணலில் உங்களை சந்திச்சதில் பெரும் மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.